ரொம்பவே டேஸ்டியான ஜாக் ஃப்ரூட் கறி. இது நார்த் இந்தியால ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இத கட்டல் சப்ஜின்னு சொல்லுவாங்க. இது பூரி, சப்பாத்தி, கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பலாக்காயோட தோல்லாம் எடுத்துட்டு அதோட உள்பகுதியை மட்டும் இது மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சம் தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம கட் பண்ண பலாக்காயும் சேர்த்து ஒரு 50% வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச பலாக்காயும் சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் அந்த எண்ணெயிலேயே 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். 5 பூண்டு பல் தோலோடு சேர்த்து தட்டி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி உள்ளே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் தனிமிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 100 ml வாட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம சாலோ ஃப்ரை பண்ண பலாக்காயும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இது மாதிரி கொதிக்கட்டும். இப்போ ஒரு லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சேர்க்கும்போது. அவ்வளோதான், நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட் கறி ரெடி. இது நான்வெஜ் அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.